சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சேகர் பாபு வீட்டில் கோவில் நகைகள் அதிரடி சோதனை. சேகர் பாபுவோட பண்ணை வீட்டில் கோவில் நகைகள் இருந்த உண்மையை தெரிந்த பிறகும் அருண் ஐபிஎஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஏவா வேலு தப்பி செல்வதற்கும் உதவினார். அதனால்தான் விஜய் அதிரடியாக அருண் ஐபிஎஸ்ஐ மாற்றிவிட்டு மகேஸ்வரி ஐஏஎஸ்ஐ தற்போது அப்பாயின்மெண்ட் செய்திருக்கிறார். தற்போது அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்ட 45 நாட்களில் அவர் லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து வேறு பதவிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மேலும் ஏவாவேலு, சேகர் பாபு, முன்னாள் அமைச்சர் KN நேரு போன்ற பல முக்கியமான மாஜி அமைச்சர்களிடம் விசாரணை நடப்பதை அவர் முன்கூட்டியே தெரிந்து முன்ஜாமீன் பெறுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உளவு செய்திகளை கூறி உள்ளதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் சேகர் பாபு KN நேரு அவர்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார் என்ற உண்மையை முதல்வர் விஜய் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். அதனால் அருண் ஐபிஎஸ் அதிகாரியை போலீஸ் அகாடமி இயக்குநராக மாற்றியிருக்கிறார். இது ஏவாவேலு அவர்களுக்கும் திமுகவின் முதல் குடும்பத்திற்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அருண் ஐபிஎஸ் அதிகாரி தற்போது போலீஸ் அகாடமி இயக்குநராக மாற்றப்பட்ட அடுத்த நொடியே சேகர் பாபு அவரது பண்ணை வீட்டில் ரகசிய இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்ட கோவில் நகைகள் அனைத்தையும் ஆதாரங்களுடன் தற்போது சோதனை நடைபெற வேண்டும். அது மட்டுமில்லாமல் புதிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக பெண் அதிகாரி மகேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்ட அடுத்த நொடியே அனைத்து ஏற்பாடுகளும் விரைவாக மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சேகர் பாபு அவர்களது வீட்டில் கோவில் நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக சேகர் பாபு அவர்களால் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இந்த திமுகவின் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர்தான் சேகர் பாபு. மேலும் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், கோவில் உண்டியல்கள், கோவில் பத்திரங்கள், கோவில் நகைகள் என அனைத்திலும் பல மோசடி செய்யப்பட்டதாக சட்டப்பேரவையிலேயே முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதற்கான ஆவணங்களையும் சேகரித்து நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்தால்தான் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். தற்போது விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இனியும் அருண் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டால் அவரால் தற்போது தமிழக அரசுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். மேலும் திமுகவுடன் இணக்கமாக செல்வது, சேகர் பாபு போன்ற முக்கியமான மாஜி அமைச்சர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் அருண் ஐபிஎஸ் செயல்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏவாவேலு வீட்டில் தொடர்ந்து சோதனை நடைபெற்ற போது கூட அவர் வெளிநாடு தப்பி செல்ல ஏதுவாக ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததே அருண் ஐபிஎஸ் என செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ரகசிய ரெய்ட் நடத்தப் போகிறோம் என்பதை முன்கூட்டியே அவர் அறிவித்திருந்தார். அதனால்தான் ஏவாவேலு உஷாராகிவிட்டார். தொடர்ந்து அவரது பதவியையும் அதிகாரங்களையும் முழுமையாக பறித்து சாதாரண போலீஸ் அகாடமி இயக்குநராக நியமனம் செய்து தற்போது திமுகவுக்கு மிக பெரும் அளவில் சோதனையாக இந்த பதவி மாற்றம் அமைந்துவிட்டது. புதிய லஞ்ச ஒழிப்புத்துறை பெண் இயக்குனர் நியமிக்கப்பட்டிருப்பதனால தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு தொடர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளது சோதனை நடைபெறும். இதில் ஏவாவேலு மற்றும் KN நேரு இவர்களது வரிசையில் சேகர் பாபு அவர்களது பண்ணை வீடும் தற்போது சோதனைக்கு உள்ளாக்கப்படும் என்கின்ற செய்தியும் வெளியாகியிருக்கு. சேகர் பாபு அவர்களது பண்ணை வீட்டில் ரகசிய அறையில் கட்டுக்கட்டாக பணங்களும், தங்க நகைகளும், தங்க கட்டிகளும், அமெரிக்கன் டாலர்ஸ்களும் அதை முறைகேடாக சொத்துக்களாக பதுக்கி வைத்திருப்பது, அதற்கான ஆவணங்கள் கைப்பற்றும் பட்சத்தில் சேகர் பாபு அவர்கள் வெளியே வர முடியாத வகையில் சிறையில் அடைப்பதற்காக முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சி மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்று கேட்டால் கண்டிப்பாக திமுக ஆட்சியில் மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை. திமுகவில் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் கோபாலபுர இல்லத்திற்கும் தான் பயனுள்ளதாக இருந்தது. மக்களின் வரிபரம் அனைத்தும் திமுகவின் சொத்துக்களாக சேர்ந்தது.
மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்கள் கூட கொண்டு சேர்க்கவில்லை. ஒட்டுமொத்தமாக விசுவாசமும் திமுகவுக்கு தான் என்பதையும் தற்போது ஆதாரங்களாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஏவாவேலு அவர்களது வீட்டில் நடைபெற்ற சோதனையில் சுமார் 3,75,00,000 முறைகேடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கான விளக்கத்தை யாராவது தெரிவித்தார்களா? திமுகவின் சார்பாக இதுவரை யாரும் தெரிவிக்கவில்லை. மக்கள் வரி பணத்தை இவர்கள் தங்களது சொத்துக்களாக ஒட்டுமொத்தமான நிதிகளை பெருக்குவதற்காக மறைமுகமாக இவர்கள் செய்கிற வேலைதான் இது என சொல்லப்படுகிறது. இது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. விஜய் அவர்கள் தற்போது அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வார். தாவேகாவின் ஆட்சியில் யாராவது ஊழல் செய்தாலோ ஊழல் செய்கின்ற அமைச்சர்கள் இருந்தாலோ பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் அனைவரையும் நான் கைது செய்வேன் என விஜய் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். கடந்த திமுக ஆட்சியில் சேகர்பாபு, ஏவாவேலு, KSSR ராமச்சந்திரன், பொன்முடி இவர்கள் அனைவரும் ஊழல் வழக்கிலும் பொதுமக்களை அவதூறாக பேசிய வழக்கிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. சமீபத்தில் கூட விஜய் அவர்களை மேலையில் வைத்து அசிங்கமாக திட்டியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். பிறகு வெளியே வந்த பிறகு தாவேக ஆட்சியை 5 மாதத்திற்குள் நான் கவிப்பேன், இன்னும் அதற்கான வேலைகள் நடைபெற்றிருக்கிறது என பகிரங்கமாகவே அவரே சொன்னார். மேடையிலே இவர்கள் செயல்பாடுகள் தாங்க முடியாமல் இரவு முழுவதும் உறக்கம் வரவில்லை என்று பேசியிருந்தார். முழு அதிகாரங்கள் MK ஸ்டாலின் அவர்களிடம் இருந்த போதிலும் கூட நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் MK ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வராக, அதிகாரமற்ற முதல்வராக செயல்பட்டார். மேலும் பொதுவெளியில் கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வியுற்றதற்கு அடித்தளமாக அமைந்ததாக சமூக வலைதளங்களில் பேசியிருந்தாங்க. மேலும் உள்ளாட்சி தேர்தலில் 16 மேயர்களையும் திமுக இழக்க நேரிடும். முழுமையாக தாவேகாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளாட்சி நிறுவனங்கள் அனைத்தும் தாவேகா கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டால் நிச்சயமாக திமுகவின் தலைமை தலைகீழாக மாறும். தொடர்ந்து திமுக 75 ஆண்டுகள் அவர்களது அஸ்திவாரமே சரிந்துவிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் ஏவாவேலு அவர்களது வீடுகளில் நடைபெற்ற சோதனைகள் தொடர்ந்து சேகர்பாபுவின் பண்ணை வீட்டிலும் நடைபெறக்கூடிய சோதனையில் நிச்சயம் கோவில் நகைகள் சிக்குமானால் அது மிக பெரும் அளவில் திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கோவில் நகைகளை கண்டிப்பாக கைப்பற்றும் பட்சத்தில் சேகர்பாபுவுக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கலாம் என சொல்லப்படுகிறது. எப்படி சேகர்பாபு அவர்கள் தப்பிப்பதற்கு வழியே இல்லாமல் விஜய் அவர்கள் செய்து வருகிறார். ஏவாவேலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கூறிய போது சிங்கப்பூர் தப்பி செல்வதற்கு ஏதுவாக அருண் IPS அவர்கள் செயல்பட்டதாக தகவல்கள் விஜய் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றதால் தற்போது மகேஸ்வரி IPS அவர்களை நியமித்திருக்கிறார். அதனால் தற்போது சேகர்பாபு எங்கும் தப்பி செல்ல முடியாது. அவர்கள் போடும் திட்டமும் தற்போது கசிய வாய்ப்பே கிடையாது. இந்த காரணத்தால் தான் அருண் IPS தற்போது போலீஸ் அகாடமியின் இயக்குநராக மாற்றி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் விஜய் அவர்கள். இதனால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் இனி தப்பிக்கவே முடியாது. முதல்வர் விஜய் அவர்கள் செயல்பாடு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அருண் IPS மீது நடவடிக்கை எடுத்து முதல்வர் விஜய் தற்போது செய்தது சரியா என்று நீங்கள் சொல்லுங்கள்.